டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் எங்கிட்ட என்னென்ன பொருளை எவ்வளவு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஈஸியாக தெரியுதுங்க. அதனால தான் நான் ரைஸ் ட்ரம் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ரைஸ் ட்ரம் வாங்கினோம்னா ஒரு சிப்பம் அரிசி அந்த மாதிரி தான் போட முடியும். ஒரு மூட்டை 75 கிலோ இருக்கிற அரிசியை போடுறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது 2 பெரிய போசி இருந்ததுங்க. அதில் போட்டோம்னா அரிசியும் நிறையா பிடிக்கும், அதோட இடமும் நீட்டாக ஆகிடும். ஸ்டோர் ரூமுக்கு கீழே இந்த அளவு பெரிய ட்ரம் வைக்கிற அளவுக்கு இடம் இருந்தது. அதனால் இதில் இந்த அரிசியை போட்டு வச்சுட்டேங்க. இப்போ அரிசியும் எடுக்கிறதுக்கு நீட்டாக ஆயிடுச்சு, எனக்கு பொருளும் யூஸ் ஆயிருச்சு. நான் இந்த பொருளை தூக்கி போட்டுட்டு அழகாக இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் ட்ரம் வாங்கி கூட வச்சுருந்துருக்கலாங்க. ஆனால் அப்படி வைக்கிறதுனால எனக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா சின்ன ட்ரம்மாக இருந்தால் ஒவ்வொரு சிப்ப அரிசியாக 25 கிலோ அந்த மாதிரி தான் வாங்கி போட்டுட்ருக்க முடியும். இப்போ எனக்கு இந்த ஒரு மூட்டை 6 மாதத்துக்கு வருங்க. எனக்கு ஒரு மூட்டை அரிசியெல்லாம் எதுவும் பூச்சி புழு எல்லாம் பிடிக்கிறது கிடையாது. 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இருக்கிற அரிசியெல்லாம் கூட நாங்கள் முன்னாடி வச்சுருந்துருக்குறோம். எந்த பூச்சி புழுவும் பிடிச்சது கிடையாது. இந்த மாதிரி சில்வர் ட்ரம்மில் போட்டு வச்சிட்டோம்னா நீட்டாக இருக்குது. இந்த 75 கிலோ இட்லி அரிசி, 75 கிலோ சாப்பாட்டு அரிசி ரெண்டுமே கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு எனக்கு வரும். இப்போ இதை நீட்டாக நான் வச்சுட்டேன். இந்த ட்ரம் 2க்கு மட்டும் கரெக்டான தட்டு எடுத்துகிட்டு வந்து மூடி வைக்கணுங்க. மூடி வச்சிட்டோம்னா இது பார்க்குறக்கு நீட்டாக இருக்குது. என்னோட இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் எல்லா பொருளையும் டீக்ளட்டர் பண்ணினாலும் யூஸ்ஃபுல்லான பொருளை திரும்பவும் யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னோட இந்த ரைஸ் ட்ரம் ஐடியா எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் டீக்ளட்டர் பண்ணிங்கன்னா தேவைப்படுற பொருளை யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ட்ரம்மெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் எதுவுமே ஆகாது, நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். இதனால் பணமும் இடமும் நேரமும் மிச்சமாகுது. ஒவ்வொரு பொருளையும் புதுசாக வாங்கி தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீட்டாக இருக்கணும், அது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கணும். இதுதான் மினிமலிசத்தோட ஐடியா.